யாழ்ப்பாணம் மருதங்கணியைச் சேர்ந்த இப்ப நோர்வே நாட்டில் வசிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு புலம்பெயர் தமிழருக்கும் இந்த போதைப் பொருள் கும்பலுக்கும் இடையில தொடர்பு இருக்குது. இதற்கு பின்னணியில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறி இருக்குது, எப்படி இந்த பண கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இடம்பெற்றது என்று சொல்லி இன்றைக்கு சகல தகவல்களுமே வெளியாக இருக்குது. அதே போல அண்மையில கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சுஜீவன், இசைவேந்தன், ஜோகராசான்னு சொல்லப்படுகிற 3 நபர்கள் கைது செய்யப்பட்டவர்கள். இவர்கள்ட்ட முன்னெடுத்த விசாரணைகள்ல இந்த ஆயுத கடத்தலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான சூத்திரதாரி இனம் காணப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாம குருந்தூர் மலையினுடைய தொல்லியல் சின்ன ரகசியம் வெளியாக இருக்குது. பாதாள உலக குழு குற்றவாளி மதுசங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார். இசாரா செவந்திட்டே இருந்து ஒரு புதிய வாக்குமூலம் வெளியாக இருக்குது. ஆக இவையெல்லாம் முன்னேற்றப்பட்டுத்தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, அண்மையில் இந்த குருந்தூர் மலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது அந்த மலைப்பகுதி வயல் நிலங்கள்ல இருந்து பல பௌத்த சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு பிறகு இந்த சின்னங்களை ஆதாரமாக வச்சுக்கொண்டு இலங்கையினுடைய தொல்லியல் திணைக்களத்தால் இந்த குருந்தூர் மலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பாரிய ஒரு நிலப்பரப்பும் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது. இப்ப இது தொடர்பில் என்ன உண்மை வெளிவந்திருக்கு என்று சொன்னா, இந்த தொல்லியல் சின்னங்கள் எல்லாமே தானாகவே அங்க கிடைக்கப்பெறையில, இது எல்லாமே வேணுமென்று ஒரு நபரால திட்டமிட்டு அங்க கொண்டு வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த தொல்லியல் திணைக்களத்தினுடைய பிரதிபலிப்பாளராக இருந்த ஜெயதிலக என்று சொல்லப்படுகிற நபர் தான் இந்த பௌத்த சின்னங்களை சேகரித்து அதை யாருக்கும் தெரியாம இந்த குருந்தூர் மலை பிரதேசத்துக்கு கொண்டு வந்ததாகவும் அதை அங்க இருக்கக்கூடிய வயல் நிலங்கள்ல வச்சு போட்டு அந்த சின்னங்களை மீட்டதாக சொல்லித்தான் இந்த குருந்தூர் மலையை இவர்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறார்கள். அதாவது போலியான காரணங்களை சொல்லி இந்த குருந்தூர் மலை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதாக மிகிந்தலையினுடைய விகாராதிபதி ஒரு பகிரங்கமான வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். உண்மையிலேயே மிக மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, இப்ப அந்த குருந்தூர் மலை பகுதியில் ஒரு விகாரை கட்டப்பட்டிருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய பாரியளவான வயல் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்குது. இது தொடர்பில் பல நீதிமன்றங்களில் வழக்கு நடவடிக்கைகள் சென்று கொண்டிருந்தாலும் இப்ப இந்த விகாராதிபதியினுடைய அந்த சாட்சி கடிதம் இதுல எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது, இது தொடர்பில் ஜனாதிபதி அனுர அரசாங்கம் எப்படியான நடவடிக்கைகள் ஈடுபட போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் குற்றச்சாட்டுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த போதைப் பொருள் கும்பலை வழிநடத்தக்கூடிய ஒரு புலம்பெயர் தமிழர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்கா, யாழ்ப்பாணம் மருதங்கணியைச் சேர்ந்த இப்ப நோர்வே நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு புலம்பெயர் தமிழர் தனக்கு கீழே பல கையாட்களை வச்சுக்கொண்டு, மிக முக்கியமாக இந்த யாழ்ப்பாணம் பகுதியில் பல கையாட்களை வச்சுக்கொண்டு அவர்கள் மூலமாக இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்குது. இவர் ஆக குறைஞ்சது 3 மாதத்துக்கு ஒருக்கா இலங்கைக்கு வரக்கூடிய நபர் என்றும், இப்படி வரும்போதுதான் இதற்கான பண கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இடம்பெறதும், அதுலயும் மிக முக்கியமாக கடந்த கால அரசாங்கங்கள் ஆட்சியில் இருக்கும் போது தேர்தல் காலங்களில் இவர்களால் பணம் வழங்கி வைக்கப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இப்ப இந்த நபருக்கு எதிரான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதால அவர் யார் என்ன என்று சொல்ற தனிப்பட்ட விவரங்கள் பகிர முடியாது. ஆனா கூடிய விரைவில் இவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்படி ஒரு புலம்பெயர் தமிழருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போதுதான் இப்ப இலங்கையிலிருந்து வெளியேறி ஒரு வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு நபரும் சிக்கியிருக்கிறார். என்ன நடந்திருக்கு சொன்னா, அண்மையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்னுக்கு கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து இந்தியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட 3 தமிழர்கள் கைது செய்யப்பட்டவர்கள். அதாவது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இசைவேந்தன், ஜோகராசா, சுஜீவன் என்று சொல்லப்படுகிற 3 நபர்கள் கைது செய்யப்பட்டவர்கள். இதற்கு பின்னணியில் வல்வெட்டித்துறையிலிருந்து மீட்கப்பட்ட வெடிகுண்டு, வவுனியா, அதே போல கிரிபத் கொடையிலிருந்து மீட்கப்பட்ட ஆயுதங்கள் என்று சொல்லி பாரிய குற்றச்சாட்டுகள் இவர் மேல சுமத்தப்பட்டது. இதன் பிரகாரம் இவர்கள் பிடிஏ பயங்கரவாத தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டு இப்ப வரைக்கும் இவர்களுக்கு எதிரான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டு வருது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, இப்படி இந்த வவுனியா, அதே போல கிரிபத் கொட பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட ஆயுதங்களுக்கு பின்னணியில இப்ப புலம்பெயர் நாட்டில் தலைமறைவாக இருக்கக்கூடிய பிரவீன் என்று சொல்லப்படுகிற நபரை இவர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இவர்தான் இந்த ஆயுத குற்றச்சாட்டுக்கு பின்னணியில் இருக்கிறதாகவும், இவருக்கும் இந்த பாதாள உலகக்குழுவுக்கும் இடையில நெருங்கின தொடர்புகள் இருக்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இப்படி இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த போதைப் பொருள் கடத்தல், அதே போல ஆயுதங்கள் இலங்கைக்கு கொண்டு வர குற்றச்சாட்டில் ஈடுபடுறதாக இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவால ஒரு சிறப்பு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட இலங்கைக்கு இந்த போதைப் பொருள் அனுப்புற குற்றச்சாட்டுக்கு பின்னணியில 25 நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதுல சரிக்கு அரவாசிக்கு மேற்பட்டவர்கள், அதாவது 15 பேரு கிட்ட பாகிஸ்தானியர்கள் என்று சொல்லியும் இவர்களோட இலங்கையினுடைய பாதாள உலகக்குழு குற்றவாளிகள் தொடர்பில் இருக்கிறதாகவும், அவர்கள் மூலமாக நீண்ட நாள் மீன்பிடி படகுல இந்த போதைப் பொருட்கள் ஏற்றப்பட்டுத்தான் இலங்கைக்கு கொண்டு வரதும் தெரிய வந்திருக்குது. இப்படி நேற்று கிடைத்த ஒரு ரகசிய தகவலின் பிரகாரம் காலி கடற்பரப்பில் இருந்திருக்கக்கூடிய ஒரு நீண்ட நாள் மீன்பிடி படகு சோதனையிடப்பட்டு
செய்யப்பட்டு அதுல இருந்து 350 கிலோகிராம், அதாவது இப்போதைய சந்தை மதிப்பின் பிரகாரம் 5 பில்லியன் மதிப்பு இருக்கக்கூடிய ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. இது சார்ந்து அந்த படகுல இருந்திருக்கக்கூடிய 6 பேரும் கைது செய்யப்பட்டு அவர்கள்ட்ட நடத்தின விசாரணைகள்ல அந்த படகுடைய உரிமையாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போலதான் இன்றைக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய கைதும் இடம்பெற்றிருக்கு. அதாவது பல காலமாக தேடப்பட்டு வந்த பாதாள உலக குழு குற்றவாளி, கிட்டத்தட்ட 5 கொலைகள்ல நேரடியாக தொடர்பட்ட மதுசங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்குண்டா, இன்றைக்கு கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் அவருடைய தோற்றத்தை மாற்றி நடமாடி கொண்டிருந்திருக்கக்கூடிய இந்த மதுசங்க இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவருக்கும் இப்ப போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய வெலவே சாரங்கா என்று சொல்லப்படுகிற நபருக்கும் இடையில நெருங்கின தொடர்புகள் இருக்கிறதாகவும், அதை வச்சுக்கொண்டு இவர் இலங்கையில பல பகுதிகளில் இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டவர், அதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாடுகள்ல கிட்டத்தட்ட 5 பேரை இவர் படுகொலை செய்ததும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இப்படி சகல குற்றச்சாட்டுகளுக்கு பின்னணியிலையும் இந்த மதுசங்க கைது செய்யப்பட்டு இப்ப விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இப்படி இருக்கேதான் இப்ப விசாரணை கைதியாக இருக்கக்கூடிய செவ்வந்திட்ட இருந்து இன்னும் ஒரு வாக்குமூலம் வெளியிடப்பட்டிருக்குது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, இந்த கணேமுல்ல சஞ்சீவ இவ்வளவு நாளுமே ஒரே ஒரு நபர், அதாவது கெஹல்பத்ர பத்மே மட்டும்தான் திட்டம் தீட்டி கொலை செய்ததாக சொல்லப்பட்டது. ஆனா இப்ப செவ்வந்தி தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, இந்த கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யறதுக்கு கெஹல்பத்ர பத்மே மட்டும் இல்ல, கொமாண்டோ ஷலிந்து, அதே போல இன்னமும் கைது செய்யப்படாத வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கக்கூடிய தருண் என்று சொல்லப்படுகிற நபரும் டில்சான் என்ற சபரும், இவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் இந்த கொலை திட்டத்தை போட்டது. அதற்கு பிறகுதான் இந்த திட்டத்துக்காக நாங்கள் பயன்படுத்தப்பட்ட நாங்கள் என்று சொல்லி இந்த செவ்வந்திட்ட இருந்து ஒரு வாக்குமூலம் வெளியாக இருக்குது. இதுல என்ன ஒரு மிக முக்கியமான விடயம் என்று சொன்னா, இந்த செவ்வந்தி அடையாளம் காட்டியிருக்கக்கூடிய இன்னமும் கைது செய்யப்படாத இந்த தருண் என்று சொல்லப்படுகிற நபரை அண்மையில கைது செய்யப்பட்ட இந்த சட்டத்தரணி, அதாவது இசாரா செவ்வந்தி உதவி இருக்கக்கூடிய தாமரை என்று சொல்ற சட்டத்தரணியும் அடையாளம் காட்டியிருந்தவர். இவர் இப்ப துபாய் நாட்டில் தங்கி இருக்கிறதாகவும், அங்கிருந்து கொண்டு பல கொலை செயல்கள், பல குற்றச்சம்பவங்களை இலங்கையில நடத்தி கொண்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்குது. இவரை கைது செய்தால் இதற்கு பின்னணியில பல முடிச்சுக்கள் அவ்வளவு எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம். இப்படி இருக்கேதான் கடந்த 31ஆம் தேதி இரவு வேளையில வவுனியா பல்கலைக்கழக மாணவன் டிஎம்எஸ் நிர்மல் உயிரிழந்திருந்தவர். இது ஒரு சாதாரண உயிரிழப்பில்ல, ஒரு கொலை என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குண்டா, வவுனியா பல்கலைக்கழகத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் 1ஆம் வருடம் படிக்கக்கூடிய இந்த நிர்மல் என்ற மாணவர் 31ஆம் தேதி மதிய நேரத்தில் இந்த வவுனியா பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட மாணவர்களால ஒரு விருந்து அழைக்கப்பட்டவராம். அங்க வைத்து வலுக்கட்டாயமாக இந்த நிர்மலுக்கு மதுபானம் வழங்கி வைக்கப்பட்டது என்று சொல்லி இந்த நிர்மலுடைய சகோதரி ஒரு வாக்குமூலம் அளிச்சிருக்கிறார். அதாலதான் தன்னுடைய சகோதரருக்கு உடல் சுகையினம் ஏற்பட்டு அவர் 31ஆம் தேதி இரவு வேளையே உயிரிழந்திருக்கிறதாகவும், இதை விட அவருக்கு வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது, இதுவரைக்கும் எந்த விதமான நோய் நொடியும் இல்லை என்று சொல்லி அவருடைய சகோதரி அவருடைய குடும்பத்தால இப்ப போலீஸ் திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டு இது தொடர்பில் ஒரு பூரணமான விசாரணை நடத்தப்படும் என்று சொல்லி இலங்கையினுடைய அமைச்சகத்தாலேயே சொல்லப்பட்டிருக்குது. ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப இலங்கையில கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய குற்ற கும்பல் பிடிபடுது. இருந்தாலும் அதுக்குள்ள பல தமிழர்களும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர் நாட்டில் வசிக்கக்கூடியவர்கள், புலம்பெயர் தேசத்துக்கு சென்று அகதி அந்தஸ்து கோரினவர்கள் என்று சொல்லி இவர்கள் மேலேயும் இப்ப குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. ஆக இவர்களை கைது செய்யணும், மீள இலங்கைக்கு கொண்டு வரணும் என்று சொன்னா அதற்குள்ள பல சட்ட சிக்கல்கள் இருக்கிறதாகவும், இதால பலர் இப்பவும் தப்பித்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. இது தொடர்பில் இலங்கை அரசு தரப்பில் இருந்து எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், இந்த கைது நடவடிக்கைகள், இந்த போதைப் பொருள் ஒழிப்பு என்றது இலங்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.